ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு ட்ரைனிங் டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் Vlookup-ல மல்டிபிள் க்ரைட்டீரியா வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Vlookup எப்படி சிம்பிளாக போடுறது அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஓகே, பார்க்காதவங்க ஒன்ஸ் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, இப்போது நம்ம மல்டிபிள் க்ரைட்டீரியா வச்சு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். அதாவது ஒரு லுக்கப் வேல்யூ வச்சு நம்ம Vlookup ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். இதில் நம்ம மல்டிபிள் க்ரைட்டீரியா வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் டேபிள் பாருங்கள். ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், சேலரி இருக்கு இல்லையா? ஸோ இதில் ரைட் சைட் டேபிளில் பாருங்கள், நேம் தியாவாகவும் இருக்கணும், டிபார்ட்மெண்ட் ஐடியாவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா? அதாவது இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா தியா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்காங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்காங்க, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்காங்க. ஓகேவா? பட் இதில் தியா ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சேலரி மட்டும் ஃபைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதை எப்படி Vlookup-ஐ யூஸ் பண்ணி கொண்டு வர்றது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நேமையும் டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம கம்பைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கம்பைன் பண்ணுறதுக்கு நீங்கள் கன்கார்டினேட் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், ஆர் ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணியும் நீங்கள் கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு காலம் கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஹெல்ப்பர் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நான் இங்கே வந்து நேமுன்ற காலமையும் டிபார்ட்மெண்ட்டுன்ற காலமையும் நான் கம்பைன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ஈக்குவல் டு B2 ஆம்பர்சண்ட் கொட்டேஷனில் ஹைஃபன் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் அகெயின் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆம்பர்சண்ட் D2ன்றதை கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சச்சின் ஹைஃபன் ஐடி அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து அங்கே ஹைஃபன் கொடுக்க வேண்டாம், கமா வேணும் அப்படின்னா நீங்கள் கமா கொடுத்துக்கலாம், ஆர் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி நான் அடுத்தடுத்த செல்களுக்கும் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கம்பைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு Vlookup கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் லுக்கப் வேல்யூ, டேபிள் அரே, காலம் நம்பர், ரேஞ்ச் லுக்கப், ஸோ இதான் கொடுக்க போகிறோம். ஸோ லுக்கப் வேல்யூன்றது நீங்கள் எப்படி இங்கே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிங்களோ அதே தான் நீங்கள் அப்படியே இங்கே கொடுக்க போகிறீங்க. இப்போ இதில் பாருங்கள், தியா எந்த செல்லில் இருக்குது? H3ல் இருக்குது. ஸோ H3 ஆம்பர்சண்ட் அகெயின் ஹைஃபன் கொடுக்கணும் கொட்டேஷனில். அங்கே எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் கொடுக்க போகிறீங்க. அகெயின் ஆம்பர்சண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஐடி ஃபீல்டு வந்து H4ல் இருக்குது. ஸோ அதையும் கொடுத்துட்டு ஸோ ரெண்டு லுக்கப் வேல்யூவையும் கொடுத்தாச்சு. கமா டேபிள் அரேக்கு டேபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெல்ப்பர் காலமில் இருந்து சேலரி காலம் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா சேலரின்றது தேர்டு காலமில் இருக்குது. ஸோ ஹெல்ப்பர் வந்து ஃபஸ்ட்டு காலம், டிபார்ட்மெண்ட் செகண்ட் காலம், சேலரி தேர்ட் காலம். ஸோ தேர்ட் காலம் கொடுத்துட்டு ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் ஃபால்ஸ் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், தியான்ற ஐடி ஃபீல்டில் இருக்கிற சேலரியை உங்களுக்கு கரெக்டாக ஃபைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கே வந்து என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு டிபார்ட்மெண்ட் வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஹெச்ஆர்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தியா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேல்யூவை கரெக்டாக உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதே மாதிரி நான் நேம் மாற்றுறேன். நேம் சச்சின் கொடுக்குறேன். இப்போ டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர்னு இருக்குது. ஸோ சச்சின் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சேலரியை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் க்ரைட்டீரியா எத்தனை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப்பர் காலம் ஆட் பண்ணிவிட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.